மறைந்த என்ஜி ராமச்சந்திரனை வச்சும் செல்வி ஜெயலலிதாவை வச்சும் ஒரு பிராண்டை ஏற்படுத்தியிருக்காங்க அதிமுக. அதே மாதிரி அண்ணாவை வைத்தும் கலைஞர் கருணாநிதியை வைத்தும் ஒரு பிராண்டை ஏற்படுத்தியிருக்காங்க திமுக. இந்த இரண்டு பேரும் இரண்டு பிராண்டான ரெட்டை இலையா இருக்கட்டும் இல்லைன்னா உதயசூரியனா இருக்கட்டும், இந்த பிராண்டை வச்சு இப்போ வரைக்கும் மக்களை ஏதோ அடிக்ஷன் மாதிரி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டும் மக்கள் போயிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பிராண்டை வச்சு இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன டிராமா மூலியமா உங்களுக்கு விளக்க இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பலசரக்கு கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்க போறேன். என் கூடவே நீங்க வாங்க. கடைக்காரர்கிட்ட நான் என்னென்ன பேசுறேன் அப்படின்றத கவனமா கேளுங்க. கடைக்காரமாமா, எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வேணும். இந்த எண்ணெய் பாக்கெட் இருக்குல்ல, நான் எப்பயும் ஒரு 10 வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கேன்ல, அதே பிராண்ட் எண்ணெய் தான் எனக்கு வேணும். அந்த பிராண்ட்ல ஒரு பாக்கெட்டு. அதே மாதிரி அரிசி பை, நான் எப்பயும் வாங்குற அதே பிராண்ட் அரிசியில ஒரு பை எனக்கு கொடுங்க. தம்பி ஜெயே, நீ கேட்ட அதே எண்ணெய் பாக்கெட் இல்லையேப்பா, வேற பிராண்ட் எண்ணெய் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த அரிசி பை இருக்குல்ல, அரிசி பை ஓனர் வந்து வேற ஓனரா மாறிட்டாங்க. ஆனா அதே பிராண்ட் தான். ஆனா ஓனர் வேற ஓனர். உனக்கு வேற பிராண்டு தரவா ஓனர் மாதிரி இருக்கிறதுனால, இல்ல அதே பிராண்டு தான் வேணுமா? வேற பிராண்ட் என்னன்னா உனக்கு தரவா? அண்ணா, எனக்கு அதெல்லாம் வேணாண்ணா, எனக்கு அதே பிராண்டு எண்ணெய் தான் வேணும், வேற எண்ணெயே வேணாம் எனக்கு. தம்பி, அதே மாதிரி தான்ப்பா இருக்கும், அதே குவாலிட்டி தான், பிராண்டு தான் வேற, உள்ள இருக்க சரக்கு தெளிவாக தான் இருக்கும், அதை பற்றி நீ பயப்படவே பயப்படாத. அண்ணா இல்லைண்ணா, நான் அதே பிராண்டை பார்த்தே பழகிட்டேன். எனக்கு வீட்லேயும் அதே பிராண்டில் இருக்கக்கூடிய அந்த கவரை பிரித்து அந்த எண்ணெயை ஊற்றி அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா தான் எங்களுக்கு டேஸ்ட்டாகவும் வரும். எங்களுக்கு அப்படியே பழகி போயிடுச்சு. அதனால எங்களுக்கு அதே பிராண்டு தான் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் குறைஞ்சா கூட பரவாயில்ல, அந்த பிராண்டை மட்டும் நாங்கள் மாற்றிக்கிறதா இல்லைன்னா எங்களுக்கு அதே எண்ணெய் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வேணாம். சரி தம்பி, சரி ரைட்டு, அந்த எண்ணெயை விடு. இந்த அரிசி பை சொன்னேன்ல, அது ஓனர் வேற ஓனர் மாறிட்டாங்க. அதோட குவாலிட்டிலாம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. வேற ஓனர் மாறிட்டாலும் உனக்கு அதே அரிசி பை தான் வேணுமா, இல்லை வேற அரிசினாலும் ஓகேவா? அண்ணா, எனக்கு அதே பிராண்டு தான் வேணும். ஓனர் மாறினா என்ன, உள்ள இருக்கிற அரிசி எப்படி இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு அந்த பிராண்டே பார்த்தே நான் பழகிட்டேண்ணா. எனக்கு அதே பிராண்ட் அரிசி தான் வேணும், அதே பிராண்டு ஆயில் தான் எனக்கு வேணும். அது இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைனா உங்கள்கிட்ட இல்லைனா பரவாயில்ல, நான் பக்கத்து கடைக்கு கூட போய் நான் வாங்கிக்கிறேன். பட் நான் பிராண்டை மட்டும் மாற்றுறதா இல்லைனா, அதனால எனக்கு அந்த பிராண்ட் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா நான் அப்படியே கிளம்புறேண்ணா. நீங்கள் இந்த கடைக்காரருக்கும் ஜெய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை கவனமாக கேட்டிருப்பீங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிராண்ட் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்பில் ரொம்பவே அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் ரொம்பவே உண்மை. அந்த பிராண்ட் என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னவா இருந்தாலும் சரி, அந்த பிராண்டை நம்ம ஒரு காலம் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா, அந்த பிராண்டில் நம்ம அடிக்ட் ஆயிடுறோம். அந்த பிராண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் நம்ம மறந்துடுறோம், அதனுடைய தரத்தெல்லாம் நம்ம மறந்துடுறோம். அது நமக்கு சரியானதா அப்படின்றதெல்லாம் தாண்டிட்டு, அந்த பிராண்ட் நமக்கு வேணும், அந்த பிராண்ட் இருந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிராண்ட் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி போய் வாங்குறதற்கு முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த திமுக, உதயசூரியனாக இருக்கட்டும், அதிமுக, ரெட்டலையாக இருக்கட்டும், இவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரெட்டலையை வளர்க்குறதுக்கு அவங்க நல்லபடியாக அவங்க அந்த காலத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், உதயசூரியனை வளர்க்குறதுக்கு அவங்களும் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஆட்சியை நல்லபடியாக வழங்காமல் இருந்தால் கூட, முன்னாடி அவங்க செட் பண்ண பிராண்டை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த பிராண்டை சொல்லியே நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம கவனமாக புரிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு இன்டர்வியூவில் விஜய் 2வது மாநாட்டில், மதுரையில் நடந்த 2வது மாநாட்டில் பேசின விஷயத்தை குறித்து அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறாரு. அவருடைய வாயிலேயே என்ன நடக்குது, அதாவது ஓட்டு எப்படி ரெட்டலைக்கு விழுகுது அப்படின்றத பற்றி அவர் தன்னை அறியாமல் உண்மையை வெளியில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரட்டலைக்கு குத்திய கைகள், ஓட்டு போடக்கூடிய கைகள் வேற எந்த சின்னத்துக்கும் குத்தாது, அது ரெட்டலைக்கு மட்டுமே குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டலை ஓட்டுன்றது காலங்காலமாக அந்த கைகள் வந்து அதுக்கு தான் போகும். ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெட்டலைக்கு தொடர்ந்து ஓட்டு போட்ட கைகள், ஓட்டு குத்திய கைகள் தொடர்ந்து ரெட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போடும், அவங்க அப்படியே பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் உண்மையே சொல்றாரு. இதுதான் பிராண்டிங்.
அந்த பிராண்டுக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கு என்னவா இருக்கட்டும், அதாவது இந்த ரெட்டலையா இருக்கட்டும், உதயசூரியனா இருக்கட்டும், இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள், இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், இவர்கள் இன்னைக்கு என்ன தவறு செய்கிறவர்களாகவும் இருக்கட்டும், ஊழல் செய்கிறவர்களாகவும் இருக்கட்டும், ஆனா இவர்களுக்கு முன்னாடி இருந்த ஓனர்கள், இருந்த ஆட்சியாளர்கள் செய்த நல்ல விஷயத்தை வச்சு அந்த பிராண்ட் பில்ட் ஆயிருக்கு. அந்த பிராண்ட் வச்சு இன்னைக்கும் இவங்க ஆதாயத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிராண்டை காமிச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டுகளையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இனிமே பார்க்க வேண்டியது பிராண்டை கிடையாது, அதாவது உதயசூரியனையும் கிடையாது, ரெட்டலையையும் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது இந்த தலைவர் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கவனமா ஓட்டு போட்டோம்னா மட்டும்தான் நம்மளுடைய சந்ததி பிழைக்கும், நாமும் பிழைப்போம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா ஏற்றுக்கிடணும், அதன்படி நடக்கணும். அண்ட் இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஜேஎஸ்.